சிவன்சார் சரணம். ஏணிப்படிகளில் மாந்தர்கள் பக்கம் 466. அக்ஷய பாத்திரம். வம்ச பரம்பரையாக சந்திர வம்சத்தில் வந்த ஓர் போலந்திய அரசன் காலகதியடையவே அவனுடைய சகோதரர்கள் அரசனின் ஒரே பையனான போபியல் என்பவனை சிம்மாசனத்தில் அமர்த்தினர். ஆனால் ராஜகுடும்பத்திற்குள்ள லட்சணங்கள் எதையும் இவன் வகிக்காததுடன் முறை தவறி நடந்து கொள்ளவும் ஆரம்பித்து விட்டான். The fostering care of the uncles, whose fidelity appears to have been as rare as it was honorable, preserved the throne to the chief of their house, but the prince showed them no gratitude. He was indeed incapable of such sentiment. Every day he exhibited to his anxious guardians some new feature of depravity, which with a commendable prudence they endeavored to conceal from the nation, in the hope that increasing years would bring reformation. Their pious exhortations were in vain. He proceeded from bad to worse. He associated with none but the dissipated, with drunkards, spendthrifts, and fornicators, or with mimics and jesters. To correct one of his vices, at least a wife was procured for him. The expedient failed. It had even a mischievous effect, since his consort was avaricious and malignant, and was too successful in making him the instrument of her designs. On reaching his majority, his passions burst forth with fury. No woman was safe from his lust, no man from his revenge. His exhaustions, his debaucheries, his cruelty at length exhausted the patience of his people, who resolved to set bounds to his excesses. The formidable confederacy was headed by his uncles, who sacrificed the ties of blood to their patriotism or their ambition, to dissolve it, and at the same time to gratify his revenge. He was stimulated alike by his own malignity and by the counsels of his wife. He feigned sickness, sent for his uncles as if to make his peace with them, and poisoned them in the wine which was produced for their entertainment. He even carried his wickedness so far as to refuse the rites of sepulture to his victims. கடைசியாக இந்த போப்பியல் பரம உத்தமர்களான தனது சிறிய தகப்பனார்களை கொன்றதுடன் நிற்காமல் பிரேதங்கள் வெட்ட வெளியில் எரியப்பட்டதால் தெய்வங்களின் சினம் கொண்டதுடன் நாட்டு மக்கள் உணரும் வகையில் நேரிடை நடவடிக்கையையும் எடுத்தன. என்ன ஆச்சரியம்! உத்தமர்களாக விளங்கின அதே சிறிய தகப்பனார்களின் பிரேதங்களிலிருந்து எலி கூட்டங்கள் உற்பத்தியாயின. அரண்மனையை நோக்கி கிளம்பின. அரண்மனைக்குள் புகுந்து போப்பியல் குடும்பத்தை மட்டும் துரத்தின. அவைகளை அழித்தொழிப்பதற்கு போப்பியல் கட்டளையிட்டான். எனினும் மேன்மேலும் எலிகள் படையெடுக்க ஆரம்பித்தன. வேறு வழியில்லாமல் ஓர் வட்டமான தீக்குள் தனது குடும்பத்துடன் பத்திரப்படுத்தி கொண்டான். நெருப்பையும் கடந்து அவைகள் எப்படியோ பிரவேசித்துவிட்டன. பிறகு ஓர் கப்பலில் ஏறி தப்பித்து கொள்ள முயன்றான். எலிகளோ ஜலத்தில் நீந்தி கப்பலின் பக்க வாட்டங்களில் துவாரங்களை போட்டு கப்பலை மூழ்கடிக்க முற்பட்டன. கப்பல் மூழ்குவதை தவிர்க்க கப்பலை கரைக்கு செலுத்த கப்பலோட்டிகளுக்கு உத்தரவிட்டான் போப்பியல். His invertebrate enemies were on shore as soon as his attendants now recognized the finger of the deity and left him to his fate. Accompanied by his wife and children, he now fled to neighboring tower. He ascended the highest pinnacle. Still they followed. Neither doors nor bars could resist them. His first two sons were first devoured, then the duchess, then himself, and so completely that not a bone remained of the four. கிறிஸ்துவ மதம் தோன்றி 841 ஆண்டுகள் முடிவடைந்த காலத்திலும்
கிறிஸ்துவ மதத்தை பற்றி அறியாத ஒரு சில நாடுகள் ஐரோப்பாவில் இயங்கி வந்தன. அவைகளுள் போலந்தும் ஒன்றாகும். நாம் போப்பியலை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம் அல்லவா? அவனுடைய காலத்தில் பயஸ்து என்ற ஓர் தெய்வசாது தனது பத்தினியுடன் போலந்திலேயே வாழ்ந்து வந்தார். தங்களுடைய வாழ்க்கையை தெய்வ தியானத்திற்கு அர்ப்பணித்து வந்த இவர்கள் ஏழ்மையில் மனம் நிரம்பியிருந்தனர். இவர்களுக்கு ஆண் குழந்தை ஒன்று பிறந்தது. தெய்வ மத சம்பிரதாய பிரகாரம் குழந்தைக்கு வயது வந்தவுடன் முடியிறுக்கி பெயர் சூட்டும் விசேஷ நாளை 842 தம்பதிகள் கொண்டாடலானார்கள். எனவே அன்று அந்த குக்கிராமத்திலிருந்த அண்டையர்களை போஜனத்திற்கு அழைத்திருந்தனர். நிற்க பயஸ்து என்ற பெரியவர் ஓர் தெய்வீக நிலை அடைந்திருந்ததை ஓர் கிறிஸ்துவ மேதாவியால் குறிப்பிட தெரியாமலிருந்தாலும் அவருடைய பக்குவமான தன்மைகளை உற்ற வகையில் சித்தரித்து காட்டாமல் இல்லை. There dwelt in Christchurch a poor but virtuous man named Piest, so poor indeed that his wants were but scantily supplied by a small piece of ground which he cultivated with his own hands. He had a wife and a son, both worthy of him. He lived contented in his poverty, which he had no wish to remove, since he had wisdom enough to perceive that the state most exempt from artificial wants is the most favorable to virtue and consequently to happiness. When the time arrived that his son should be first shorn of his locks of hair and receive a name, a custom of great antiquity among the pagans, he invited, as was usual on such occasions, his neighbors to the ceremony. On the day appointed, 2 strangers arrived with the rest and were admitted with the hospitality so honorable to the people. அண்டையர்களை போஜனத்துக்கு அழைத்திருந்ததாக கூறினேன் அல்லவா? அன்று வழக்கம்போல் தெய்வ ஆராதனை, பூஜை போன்றவைகளையும் குழந்தைக்கு நடத்த வேண்டிய சுப காரியங்களையும் காலையிலேயே முடித்து கொண்டு சமையல் வேலைக்கு ஆரம்பித்தனர். தெய்வத்தை விரும்பி வாழ்ந்த தம்பதிகள் ஏழ்மையையும் விரும்பி வாழ்ந்து வந்ததால் அன்று பற்றாக்குறையுடன் சமைக்க வேண்டிய திட்டத்தை பின்பற்ற வேண்டியதாகிவிட்டது. தவிர போஜனத்திற்கு அமரும் சமயத்தில் மேலும் 2 அதிதிகள் வந்துவிடவே அவர்களையும் உபசரித்து போஜனத்திற்கு அமர தம்பதிகள் கேட்டுக்கொண்டனர். முடிவாக சமைக்கப்பட்டிருந்த பதார்த்தங்கள் விருந்தினர்களுக்கு சற்றேனும் காணாததை முற்றிலும் உணர்த்த தம்பதிகள் தங்களை இத்தகைய இக்கட்டான நிலையிலிருந்து காப்பாற்ற தெய்வத்தை பிரார்த்தித்துவிட்டு பதார்த்தங்களை பகிர்ந்து பரிமாறினர். ஒரு தெய்வமல்ல 2 தெய்வங்கள் தம்பதிகளை அனுகிரகித்தன. விருந்தாளிகள் பதார்த்தங்களை ஏற்க இலைகளில் பதார்த்தங்கள் பெருகிக்கொண்டே வந்தன. இந்த தெய்வீக அற்புதத்தை ஏற்ற தம்பதிகள் மெய்மறந்த தெய்வீக ஆனந்தத்தில் ஆழ்ந்தனர். ஆம், தெய்வ சாது ஓர் மகானாக மாறிவிட்டார். இந்த அதிசயத்தை கண்டு திகைத்து போன அண்டையர்களோ தம்பதிகளை நமஸ்கரித்து ஆசி வேண்டினர். தெய்வ கலாச்சாரத்தின் பிரகாரம் போஜனம் முடிந்த பிறகு விருந்தினர்களுக்கு மரியாதையுடன் நன்றி தெரிவித்து உபசரிப்பது ஓர் பண்பாடாகும். அதாவது விருந்தோம்புவரின் கோரிக்கைக்கிணங்கி அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றியதற்காக விருந்தாளிகளிடத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்வது ஓர் கடமையாகும். எனவே போஜனம் முடிந்தவுடன் விருந்தாளிகளை அனைவரும் அமர மகான் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக நன்றி செலுத்திவிட்டு அழைப்பில்லாமல் வந்த அந்த இருவர்களையும் அணுகிய பொழுது அவர்கள் உட்கார்ந்திருந்த இடத்திலிருந்து மாயமாக மறைந்தனர். இந்த அற்புதத்தை கண்ணுற்ற பிறகுதான் வந்தவர்கள் தெய்வங்கள் என்பதையும் அவர்களே பதார்த்தங்களின் பெருக்கத்தை அக்ஷய பாத்திரம் அருளியதையும் தம்பதிகள் தெரிந்து கொண்டனர். சமீப காலத்திலும் தெய்வங்களின் இத்தகைய அனுகிரகத்தை அறிந்து நான் ஆச்சரியப்படுகிறேன். The portent was spread abroad with rapidity. Numbers daily flocked to the peasant's house to share his hospitality and to witness the miraculous increase of his provisions. Yes, scarcity of these good things that time afflicted the place through the influx of so many thousands who met for the choice of a government. All hastened to Piest, who entertained them with princely liberality during several successive weeks. Who so fit to rule was in the universal cry, as this holy man, this favorite of gods, prince and palatine, desisted from their respective pretensions and joined their
suffrages to that of the people. Piast was elected in the year 842 to the vacant dignity, but so great was his reluctance to accept the glittering honor that he would have remained forever in his then humble condition had not the two identical strangers whom he found to be gods again favored him with a visit and prevailed on him to sacrifice his own ease to the god of the nation. The region of Piast was the golden age of Poland. No foreign wars, no domestic commotions, but respect from without, abundance and contentment within. போலந்தின் மீது படையெடுக்க காத்திருந்த அண்டை ராஜ்யங்கள் பயஸ்துவின் மீது ஓர் பக்தியையும் பயத்தையும் ஏற்றன. இந்த மகானின் ஆட்சியில் நீதி நெறிகள் தாமாகவே இயங்கின. இந்த மகான் ஆட்சி புரியவில்லை. ஓர் சிம்மாசன பதவியை வகித்து வந்தாலும் அவர் ஓர் மகானாகத்தான் வாழ்க்கையை ஏற்று வந்தார். அழைப்பில்லாமல் வந்த இரு அந்நியர்களும் இரு தெய்வங்களும் மறுபடியும் இவர் முன்பு தோன்றி ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ள ஆங்கியிடாமல் இருந்திருந்தால் மகான் தனது குடிசையை விட்டு அகன்றிருக்க மாட்டார். பயஸ்து மகான் ஆட்சி புரியவில்லை என்று கூறினேன். அதாவது அவருடைய ராஜ்யத்தில் பிரஜைகள் தவறுகளை கூட புரியவில்லை என்பது அதன் பொருளாகும். விவேகிகளின் ஆட்சியை நல்லாட்சி என்றும் சிறந்த விவேகிகளின் ஆட்சியை தூய ஆட்சி என்றும் கூறலாம். பொதுவாக நல்ல ஆட்சியில் உத்தமர்களாக விளங்கும் மேதைகளுக்கு சிலைகள் அமைக்கலாம். பரம உத்தமர்களின் பெயர்களை பொன்னாலும் பொறிக்கலாம். அவர்களுடைய பெயரில் ஸ்தாபனங்களை நிறுவலாம். குற்றவாளிகள் தோன்றினால் அழித்தும் விடலாம். நிற்க ஒரு நல்லாட்சியில் உத்தமர்களுக்கு மட்டும் சிலைகள் அமைப்பதைப் போல பிரஜைகள் அனைவரும் உத்தமர்களாக விளங்கும் ஓர் தூய ஆட்சியில் எவருக்கும் சிலைகளை அமைக்கும் பிரச்சனையே நேரப்போவதில்லை. பிரஜைகளிடையே தூய்மை விர்ச்சு சகஜமாக இயங்கும் ஓர் நாட்டில் சிலைகளுக்கு தேவையில்லை என்பதே அதன் பொருளாகும். இத்தகைய பிரஜைகளை பற்றி ஓர் மேற்கத்திய பேராசிரியர் அவர்களின் தூய்மையை தண்ணீரில் எழுதினால் போதும் என்றும், அதே நாட்டில் ஓர் தவறான செய்கை நேர்ந்துவிட்டால் அதை பித்தளையில் பொறிக்க வேண்டும் என்பதுமான ஓர் உன்னதமான கற்பனையை வெளியிட்டிருக்கிறார். That's a few bad deeds to be written in brass and those of virtue in water. இந்த நால்வரின் ஆட்சியிலும் ஏதாவது ஒரு சரித்திர நிகழ்ச்சிக்கு கூட இடம் காணாததை நினைத்து இந்த மேதாவி ஆச்சரியம் தெரிவித்திருக்கிறார். Of the same pacific disposition and of the same estimable virtues of his forefathers was Semumisla, the last prince. For the same honorable reason, the region of this prince furnishes no materials for history. The tranquil, unobtrusive virtues must be satisfied with self-approbation and a consciousness of the divine favor. Only the more splendid and mischievous qualities attain immortality. Semumisla, however, has once claimed to remembrance which posterity has not failed to recognize. பயஸ்துவின் ஆட்சியிலும் அவருடைய 3 சந்ததியர்கள் காலத்திலும் 842-964 போலந்திய மக்கள் தெய்வீகத்துடனும் சந்துஷ்டியுடனும் வாழ்ந்து வந்ததாக அக்காலத்திய ஆசிரியர்கள் பெரிதும் புகழ்ந்து போற்றி இருக்கிறார்கள். கிபி 965 போலந்து கிறிஸ்துவ மதத்தினரால் கைப்பற்றப்பட்டுவிட்டது. சிவன்சார் சரணம். சிவன்சார் திருவடிகளே சரணம்.